Jaffna, love, surprise, delivery Jaffna. Love, surprise, delivery Jaffna, Jaffna, love, surprise, delivery Jaffna, love, surprise, delivery Jaffna, Jaffna, oh love, surprise, delivery Jaffna. Love, surprise, delivery Jaffna. Love, surprise, delivery Jaffna, Jaffna. Love, surprise, delivery Jaffna. Love, surprise, delivery Jaffna, Jaffna. Love, surprise, delivery Jaffna. Love, surprise. சரி அப்பா வரட்டுக்கு நின்ற மாதிரி இருந்தது பக்கத்துல காணையில. சரி ஓகே. வணக்கம் வணக்கம். கனிஷா குட்டிக்கு இன்னைக்கு பூப்புனித நீராட்டு விழா நடக்குதுன்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. சரி அம்மா அப்பாவை தேடுற போல இருக்குது. வரட்டுக்கு நாங்கள் அது வரைக்கும் கனிஷா குட்டியோட கதை சரியா பெரிய பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். நிறைய சர்ப்ரைஸ் வந்துட்டு போல பிள்ளைக்கு அப்படியா நிறைய வந்துட்டுது. கனிஷாக்காக இன்னைக்கு யாரோ சர்ப்ரைஸாக கொடுத்த கிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட்டின்னு சொல்லி அழகா ஒரு நேச்சுரல் ரோஸ் பொக்கே ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் போல உங்களுடைய லைஃபும் அழகா பூத்து குலுங்கி மனம் வீசணுமா, உங்களுடைய எல்லா தருணங்களையும் தாங்கள் நிற்கணுமென்று ஆசைப்பட்டவையா, ஆனால் தங்களால் நிற்க முடியலேன்னு ஃபீல் பண்ணி யாரோ அனுப்பி இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் வரக்கு முதல் 2-3 சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்திருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ கெஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அனுப்பினாக்கள் எல்லாரையும் என்னென்னு சொல்கிறது லீவ் பண்ணி விட்டுட்டு மட்டாக்களை கெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கனிஷா வந்து ஃபாரின்ல இருந்து வந்து நின்று இந்த சாமர்த்தியோடு செய்கிறாங்க. இங்கே நாங்கள் வர வேண்டியாக்கள் நிற்க வேண்டியாக்கள், ஆனால் நிற்க முடியலை. கனிஷா குட்டியை இந்த அழகான பட்டு புடவையில் வடிவாக பார்க்கணுமா என்று சொல்லி இந்த தருணத்தை மிஸ் பண்ணுற யாரோ அனுப்பியிருக்கிறாங்க. அப்பா இந்த பக்கம் வந்துருங்க. சரி இது வந்து ரொம்பவே உங்களுக்கு முக்கியமான ஆசை. இது வரைக்கும் வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் யார் அனுப்பினேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சரி அப்பாட சைடா அம்மாட இப்போ எல்லாமே ஒரு சைட் தான் 2 பேருக்கும். சரி யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் பிள்ளை இப்படி அழகா தங்களால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி. இன்னொரு கிஃப்ட் இருக்குது கனிஷா குட்டிக்காக. அவட லைஃப்ல செல்வம் பெருக வேணும்னு சொல்லி ஒரு குபேரனோட சேர்த்து அதில் வந்து 1 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. கனிஷாவுக்கு கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி. யார் கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு? ரொம்ப உங்களுக்கு பிடிச்சாக்கள், உங்களை பிடிச்சாக்கள் யாரு? கபிஷா யாரு? அக்கா எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிற அக்கா அனுப்பியிருப்பாவா? அக்கா தான் நான் இது வரைக்கும் கிஃப்ட் அனுப்பல. இந்த வந்த கிஃப்ட்டுக்குள்ள அக்காண்ட கிஃப்ட் வரையில. சரி சுவிஸ்ல இருக்கிற அக்கா கபிஷா இல்ல போல இருக்கு. இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு. தங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்கணுமான்னு அனுப்பி இருக்கிறாங்க. சரி அது அப்பாட்ட கொடுங்க. சரி இதுல வந்து கொஞ்சம் நெயில் பாலிஷஸ் இருக்குது. பிள்ளைக்கு விருப்பமான்னு சொல்லி. சரி அப்ப யாரு கொடுத்துருப்பாங்க? நெயில் பாலிஷ் அவங்களுக்கும் விருப்பம் போல இருக்கு, உங்களுக்கும் விருப்பம் போல இருக்குது. மல்டி கலர்ஸா எல்லா கலர்ஸ்லயும் கொடுங்க. அவருக்கு விருப்பம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறேன். விருப்பமா? விருப்பம்யா. சரி தாங்கள் வந்திருக்க வேணுமா? வந்து பக்கத்துல நின்று இருக்க வேணுமா? பிள்ளைக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வலிக்கிட்டு ஒரே மாதிரி ஒரு ஃபேமிலியா நின்று ஒரு ஃபேமிலி பிக்சர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாகலாம், வர முடியலையா? யாரது? சரி எனக்கு நிக்கிறாங்களே லேட் பண்ணாம டக்குன்னு சொல்லுவோம். அன்போட அனுப்பி இருக்கிறது கதிஷன், கபிஷா, அபீனா, பெரியப்பா கருணா, பெரியம்மா வினிதினி, அண்ணா அக்கா, அக்கா பெரியப்பா பெரியம்மான்னு சொல்லி அழகா சுவிஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறோம். என்னன்னு சொல்றது வரணுமென்ற ஆசையாம் நான் தவிர்க்க முடியாத காரணத்தால வர முடியலை என்றும் பட் அது பெரியப்பாவும் பிள்ளைகளுமாவது வாரதா இருந்ததா பட் இந்த கண்ட்ரியோட சிச்சுவேஷனால வர முடியலையா.
சரியா கவலையா இருக்கான் பிள்ளைய பார்க்கலன்னு சொல்லிட்டு பிள்ளைகளும் உங்களோட அக்கா அண்ணாக்களும் சொல்லி அனுப்பி இருக்கணும். என்ன சொல்ல போறீங்க அக்காக்களுக்கும் அண்ணாக்கும் ஒரு கிஃப்ட் அனுப்பினதுக்கு? சரி, மிஸ் பண்றீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. பெரியப்பா வந்து அப்பாவா இருந்து அந்த இடத்துல தானும் பிள்ளையோட கூட நிக்கணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணவங்க. பெரியம்மாவும் ஈக்குவலி தன்னாலதான் இப்படியா போயிட்டோன்ற மாதிரி கதை கேட்கலையே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் கதைச்சவங்க. ஆசைப்பட்டவங்க முடியலையா தாங்க இனி எப்பயோ ஒரு நாள் மீட் பண்றோம்னு சொல்லி இந்த கிஃப்டையாவது இந்த தருணம் உங்களுக்கு பக்கத்துல தாங்கள் இந்த போட்டோக்கு நிக்கணுமாவன் உணர வைக்கிறதுக்காக அனுப்பினதா சொல்லி இருக்கிறாங்க. கூடத்தான் நிக்கிறோம்னு சொல்லி வாழ்த்துக்கள். அம்மா அப்பா ஏதாவது சொல்ல போறீங்களா? சரி, உங்களுடைய அண்ணா உங்களுக்காக இந்த பரிசுகளை அந்த அப்பாவா இருந்து சரி, கண்டிப்பா பிள்ளையோட நிக்க வேண்டி இருந்திருக்கும். நீங்களே சொல்றீங்க என்ன அப்பாவா இருந்து பார்த்த அண்ணா வந்து இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க. அவங்களுக்கும் அதே ஃபீல் இருக்குது. இந்த வீடியோவை மட்டும்தான் தாங்க பார்த்து சந்தோஷப்படுவினமாமன்ட்டு தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கணும். வாழ்த்துக்கள். பிள்ளை எப்பவும் ஹாப்பியா இருக்கட்டும். அவட ஒவ்வொரு வாழ்க்கைன்ற படிக்கட்டுலையும் தாங்கள் கூட இருப்பினோம்னு சொல்லி இந்த கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கணும். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் கனிஷா குட்டிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம். கண்கலங்க தேவையில்லை. அக்கா அண்ணாக்களை மிஸ் பண்ற போல இருக்கு. அளவலிக்கிட்டா கண்கலங்கவே தேவையில்லை. அவங்க இங்க நிக்கிறாங்க இப்ப. சரி 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 இல்ல இல்ல சரி சரி அவங்க இப்ப இதெல்லாம் நிக்கிறாங்க. பிள்ளையோட போட்டோ எடுக்க நிக்கிறாங்க. ஓகேயா? சரி சரி ஓகே. சரி, இப்ப நாங்க ஒரு போட்டோ எடுப்போம். சரி, இப்ப அபிஷாக்கா ஃபீல் பண்ணுவா. ஓகேயா? சரி, நான் ஹாப்பியா இருக்கிறேன், நீங்க இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி விடுங்க. வீடியோவை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அவங்க. இப்ப இந்த நீங்க அழுதா கவலைப்படுவாங்க. சரியா? பக்கத்துல நிக்கிறாங்க. ஓகேயா? சரி, பிள்ளைக்கு பிடிச்சதுல அனுப்பி இருக்கிறாங்க தானே அபிஷாக்கா? ஓகேன்னு சரி சரி ஓகே. கவலைப்பட தேவையில்லை. கபிஷாக்கா இப்ப பக்கத்துல அம்மாக்கு பக்கத்துல போட்டோக்கு நிக்கிறா. அவ்வளவுதான் இப்ப. சரியா? சரி, நாங்க இப்ப போட்டோ எடுப்போமா கபிஷாக்காவையும் சேர்த்து? சரி ஓகே, தேங்க்யூ.